ஹாய் நண்பர்களே, எப்படி சுகம்? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் நண்பன் ரவி. கற்றுக்கொள்வோம், கற்றுக் கொடுப்போம் என்ற கருத்தோடு நான் இன்றைக்கி புதிய அப்ளிகேஷனாக வந்திருக்கேன். என்ன அப்ளிகேஷன் அப்படின்னா ஃபேஸ்வாங். இந்த ஃபேஸ்வாங் என்னத்துக்காக சொன்னால், நீங்கள் யாரோட டான்ஸ் ஆடுறதுக்கு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அவங்களோட நீங்கள் ஆடிக்கொள்ளாங்க. சரியா? நீங்கள் யாரோட உங்கள் நடிகமானோடையா, இல்லை உங்கள் ஃபேமிலியோடையா, இல்லை உங்களுக்கு நண்பரோடையா, நீங்கள் யாரோட நீங்கள் ஆடணுன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அவரோட நீங்கள் ஆடிக்கொள்ளலாம் என்ற அப்ளிகேஷனோட வந்தீங்க. ஸோ நான் இப்போ உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், நான் உங்களுக்கு ப்ளே ஸ்டோருக்கு நம்ம பெஸ்ட்டாக போவோம். சரியா? ப்ளே ஸ்டோருக்கு போய் நான் உங்களுக்கு அதை டெவலப் பண்ணுற எப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தரேன். இதுக்கு நீங்கள் போய் பேசுவாங்கன்ட்டு ரைட் பண்ணுங்கள். சரியா? இதை பேசுவாங்கன்னு ரைட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பாருங்கள், இது ரெண்டாவது கணக்கு பாருங்கள், ரைட் பண்ணி வச்சுக்கன்னா நான் ஆல்ரெடி டெவலப் பண்ணிட்டேன். அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? பண்ணிக்கொண்டு நான் இதை ஓப்பன் பண்ணி நான் எப்படி காட்டுறேன்னு பாருங்கள். சரியா? நான் உங்களுக்கு இது நான் வேகமாக சொல்கிறேன்னா கொஞ்சம் இல்லை சுலவாக சொல்கிறோன்னா எனக்கே தெரியலை. சரியா? நான் உங்களுக்கு சப்போஸ் இது உங்களுக்கு விளங்கலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் எனக்கு உங்கள் கருத்துக்களை கூறுங்க. சரியா? சரி, இப்படி இந்த வரக்குள்ளங்க உங்களுக்கு இதில் வரும் பாருங்கள். ஓகே, இப்படி கிடக்கக்கூட உங்களுக்கு இதில் மை மூவி நடக்கிறதுக்கு நீங்கள் மட்டும் கிளிக் பண்ணுங்கள். சரியா? இதில் நீங்கள் கிளிக் பண்ணுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதே மாதிரி வரும். இதில் மை மூவி நடக்கிறதுக்கு நீங்கள் விட்டுட்டு அடுத்தது பாருங்கள், அல் மூவி என்ற இடக்கு தானே, அதுக்கு நீ சென்டர், அதுக்கு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் பெரிய டெவலப் பண்ணுறதுக்கு உள்ளதெல்லாம் வரும். நீங்கள் 5 வரா இல்லை 4 வரா 3 வரா அது நீங்கள் சோய்ஸ், உங்கள் சோய்ஸ் அது, நீங்களே அதை முடிவு பண்ணிக்கோங்க. அப்படின்ட்டு வரக்குள்ள நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சரி 5 வரதுக்கு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு இதுனா மகை இந்த பாருங்கள், ஒரு க்ரீன் கலரில் கிடக்கிறது, க்ரீன் கலரில் கிடக்கக்குள்ள அதுக்கு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதே மாதிரி வருங்க. இதுக்கு நான் பாருங்கள், கிட்ட கை பக்கம் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். சரியா? அதுக்கு நீங்கள் டச் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இது இப்படி வருங்க. இதில் நீங்கள் 6 முகத்தை வைக்கிறது அப்படின்னு கேட்கும். அதுக்கு நீங்கள் முதல் பெஸ்ட்டாக நீங்கள் முகத்தை கட் பண்ணுறேன்னு சொன்னால் உங்களுக்கு நியூ நடக்கு தானே, அதுக்கு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டில் பாருங்க, உங்களுக்கு கேமரா அங்கே இடக்கு தானே, கேமராவுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உடனடியாக நீங்கள் படத்தை பிடிச்சி நீங்கள் உடனே கட் பண்ணி எடுக்கலாம். அடுத்தது பாருங்கள், உங்களுக்கு ஆல்பம்ன்றது, அந்த ஆல்பத்தையும் நீங்கள் கட் பண்ணிட்டால் உங்களுக்கு அந்த ஆல்பத்திலேருந்து உங்களுக்கு கலர், இப்போ கலர் ஒரு ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. சரி, செலக்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஃபோட்டோ இப்படி கட் பண்ணுறத அதை நான் காட்டாறேன். சப்போஸ் இது கட் ஆகுதுன்னு தெரியல, பார்ப்போம். ஏன்னா உங்களுக்கு அதை காட்டாட்டியும் சில டைம்களில் நீங்கள் யோசிப்பீங்க, என்னடா இடையில் சில கட்டங்களை தெரியாமல் போய்த்தே அப்படின்ட்டு வரும். சரி, நான் அதை சொல்லித்தரேன் அப்படின்ட்டு. சரி, இப்போ இந்த இதில் இப்படி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இது கிளிக் பண்ணக்குள்ள இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி வருங்க. ரவுண்டு, ஒரு வெள்ளை ரவுண்டு வளைச்சி உங்களோட முகத்தை வச்சு, இதை நான் ஆல்ரெடி கட் பண்ணித்தேங்க. நான் சொன்னேன். சரி, நீங்கள் கட் பண்ண முதல் இதை நீங்கள் பாருங்கள், செட் பண்ணி. சரி, இதை நான் உங்களுக்கு இதை நான் கூறிக்கொள்கிறேன். இந்த விடயத்தில் எப்படின்னு சொன்னால், நீங்கள் ஏற்கனவே ஒரு முகத்தை நீங்கள் கட் பண்ணும் போது அதே முகத்தை நீங்கள் அதே முகத்தை உங்களுக்கு மறுபடியும் அதை கட் பண்ண முடியாது. சரியா? இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு, இப்போ நீங்கள் உங்கள் முகத்தை நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் மறுபடியும் அதே முகத்தை உங்களால் கட் பண்ண முடியாது. அப்படின்னு சொன்னால் இதை டிலீட் பண்ணி போட்டு தான் உங்களால் கட் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் இதை கொடுத்து கட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் ஏற்கனவே இதெல்லாம் கட் பண்ண போட்டோ, அதுக்காக அதை கட் பண்ணி படுத்துட்டேன். நீங்கள் இதை கட் பண்ணிக்கொள்ளுங்க. அது நான் அது செய்முறை நான் சொல்லி காட்டுறேன். அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு கலர் வரும். கலர்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் எப்படி கட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதில் உங்களுக்கு வெள்ளை ரவுண்டு உண்டு, ஒரு பொட்டி மாதிரி வெள்ளை ரவுண்டுன்னு வருங்க. அந்த வெள்ளை ரவுண்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களோட அவர் முகத்தை ஒன்று அதில் கரெக்டாக எடுத்து கணக்கு வச்சு போட்டு அதில் பக்கத்தில் பாருங்க ஒரு ரவுண்டு உண்டு, சோப்பில் டொட்டு வச்ச மாதிரி கிடைக்கும். அதுக்கு நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டா அந்த வளைச்சிருக்கும். அதை நீங்கள் அந்த சோப்பில் வச்சு இழுத்து கணக்கு உங்களோட
அது முகத்துற அளவுக்கு நீங்கள் கணக்கு வளைச்சி இழுத்து விட்டு போட்டு பக்கத்தில் வாருங்க. பக்கத்தில் நெஸ்ட்டு 2 கிடக்கும். அது 1 கிடக்கு நெஸ்ட்டு, அதை கொடுத்தா அடுத்த நெஸ்ட் வரும். அதுக்கு கொடுத்தா பக்கத்தில் மஞ்சள் இதில் உங்களுக்கு வலக்கை பக்கம் உங்களுக்கு ஒரு மஞ்சள் இதில் சேவ் கிடக்குங்க. அதை சேவ் பண்ணிட்டு சொன்னால் உங்களுக்கு இங்கே இதே மாதிரி வந்துடுதுங்க. இதே மாதிரி கிடந்துட்டா உங்களுக்கு இதில் வைக்கணும்னா உங்களோட அவர் முகத்தில் கையை வச்சுட்டு ஒரு வாட்டி அதுக்கு பிறகு நீங்கள் இதில் ஏக்கி விக்கா சீக்கா டிக்கா ஈக்கா அதில் உங்களுக்கு வேண்டியதுக்கு நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்துடும். பார்த்தீங்களா? அதே மாதிரி நீங்கள் எல்லா போட்டோவையும் உங்களால் வைக்க முடியும். இப்படி நீங்கள் வைக்கலாம். வச்சு முடிஞ்ச மட்டில் பிறகு அது தானாக உங்களுக்கு இது சேவ் ஆகும். தானாகவே அது உங்களுக்கு சேவ் ஆகி முடிஞ்ச மட்டில் உங்களுக்கு இதில் இங்கிலீஷ் சாங் தான் அதில் வருங்க. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தமிழ் சாங் போடணும்னு நினச்சிங்கட்டா நீங்கள் உங்களுக்கு தமிழ் சாங்கு நீங்கள் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் நீங்கள் இன்னொரு அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அது என்னென்னு கேட்டால் BIBA வீடியோ. அது இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுக்கணும். சரியா? இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி நான் காட்டுறேன். அதையும் இதில் எடிட் தானே ஃபோட்டோ எடிட். அந்த ஃபோட்டோ எடிட்டில் நீங்கள் கொடுங்க இந்த கத்திரிக்கோள் போட்ட மாதிரி. அந்த கத்திரிக்கோள் போட்டதுக்கு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னு சொன்னால் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி வரும். இப்படி வரும். நான் ஏற்கனவே இதை நான் செஞ்சு வச்சிருக்கேன். அதே மாதிரி வரும் உங்களுக்கு. சரியா? இதே மாதிரி உங்களோட வீடியோவை காட்டுனா நீங்கள் ஓகே கொடுத்து போட்டு இதுக்கு கிளிக் கொடுத்து இதுக்கு ஓகே கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதே மாதிரி வந்துடும். பார்த்தீங்களா? இப்படி வந்தீங்கன்னா நீங்கள் இதில் உங்களுக்கு கணக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாட்டு போடலாம், ஃபோட்டோ போடலாம், உங்களோட பேர் போடலாம். எல்லாம் உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் இதில் செஞ்சு எடுத்துக்கலாம். செஞ்சு போட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னு சொன்னால் இது அதுக்கப்புறம் உங்களுக்கு சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சேவ், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், அது உங்களுக்கு உங்களோட மெமரி கார்டுக்கா சேவ் பண்ணி கேட்கும். நீங்கள் வேண்டியதுக்கு நீங்கள் சேவ் பண்ணி கொள்ளுங்க. சரியா? சேவ் பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி இப்போ தான் உங்களுக்கு செஞ்சு வச்சுக்கேன். எப்படி செஞ்சுக்கலாம் பார்த்தீங்களா? இதே மாதிரி இப்படி தாங்க வரும். இதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் உங்கள் சோய்ஸுங்க. நீங்கள் எப்படி ஃபோட்டோ இல்லை என்ன செய்கிறீங்களோ அது. ஆனால் இது செய்முறை செஞ்சாது. இதுக்கால டவுட்டுகள் இது எனக்கு விலங்கலரை என்று நினைச்சிங்களா? சரி, நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக உங்களோட கருத்துக்களை கூறிக்கொள்ளுங்க. நான் அதுக்குரிய விடையை நான் அளிக்கிறேன். சரிங்க, பிடிச்சிருக்குன்ற நான் நினைக்கிறேன். பாருங்கள் அப்ளிகேஷன் எப்படி இருக்குன்ட்டு. பிடிச்சி எனக்கு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுற மட்டும் இல்லை, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுறவங்களோ லைக் பண்ணுற நீங்கள் இப்படி பார்த்து போட்டு ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்து போட்டு விட்டீங்கன்னு சொன்னால் அது வீடியோ நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையாண்டு எனக்கு தெரியாது. நீங்கள் கமெண்ட் லைக் பண்ணத்தான் எனக்கு இதில் எனக்கு ஒரு ஃபைதாவும் வரலாங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் நான் உங்களுக்கு தெரிய வைக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். நீங்கள் கமெண்ட் பண்ண லைஃப் பண்ண எனக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னா நான் போடுற வீடியோ நீங்கள் பார்க்குறீங்களேன்றது தான் எனக்கு சந்தோஷம். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள், லைஃப் பண்ணுங்கள். சரியா? உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து கொண்டு இதை நல்லா இருக்கின்ற லைஃப் பண்ணுங்கள். சரியா? ஓகே, பாய். மீண்டும் ஒரு நல்ல அப்ளிகேஷனோட சந்திக்கிறேன். ஓகே, பாய்ங்க.